சக்க மழை அடிச்சு கொண்டிருக்கிறோம். மழையிலையும் கூட இங்கால வந்து அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். நீங்க இதில் பார்க்க இதுல கூட இந்த வெள்ளம் மழை என்று மழை வந்து வேண்டியிருக்குது. இங்கால சேரம் அந்த சிங்கள மக்கள் கூட அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கான என்ன ஏது மழைக்கு வெள்ளத்தை கொடிகள் எல்லாமே கட்டின ஒன்று இருக்குது. அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க. இதுதான் அந்த பிரதேசத்தை இங்கு ஆட்கள் வந்து பார்வையிட்டு வெளியில வந்துருக்கு. மக்கி இருக்குது. அதுக்கான ஆஞ்சநேயர் சில கூட பார்க்கக்கூடிய சக்க மழை அடிச்சு கொண்டிருக்கிறோம். இது நாங்க எங்க ஏரியாவெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். வடலியடப்பு இப்படியே நாங்க அடுத்த காணொலி வந்து அப்படியே டவுன் சைட் தான் வலிக்கிற போறோம். சரியான காற்று அடிச்சு கொண்டிருக்குது. வெள்ளத்தை பாருங்க. இப்போ மழைக்கு வெள்ளத்தை சரியான வெள்ளம் போட்டுருக்கு. நார்மலாக வெள்ளம் போட்டிருக்கு. இனி போக போக வந்து மழை பெய்யுமா இருந்தால் சரியான வெள்ளம் போட்டுரும். அப்படியே தொடர்ந்து முளைஞ்சிருக்கோம். காட்டக்கூடிய அளவு இடங்களை நாங்கள் காட்டுவோம். வணக்கம் வராது. நாங்கள் தான் உங்களை ஜால் பிரதர்ஸ். இந்த கூட நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்திற்கு சுற்றி பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா இந்த மாதம் இந்த வாரம் ஆறுக்கான வாரம் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லாமலே தெரிஞ்சிருக்கோம். இந்த நினைவேந்தலுக்காக இந்த இந்த கிழமை வந்து யாழ்ப்பாணம் எப்படி மாறி இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல வந்து கொண்டாடுறதுக்காக அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குன்றதுதான் நாங்க உங்களை காட்ட போறோம். இப்ப நாங்க நிக்கிறத விட மானிப்பாய் பிரதேசத்துலதான் நிக்கிறோம். மானிப்பாயில கூட பாருங்க கொடிகள் கட்டி அதுக்கான ஆயத்தங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுல போட்டு இதுல காட்டி இருக்கு. இதெல்லாம் அந்த நினைவுகள் நடக்க போயிருக்கு. அதை நாங்க இதுல காட்டி கொண்டு போகிறோம். மேல கூட கொடிகள் வந்து கட்டினபடி இருக்குது பாருங்க. மஞ்சளும் சிவப்பும் கலந்த கொடி கட்டி இருக்கணும். அதை நீங்க பார்க்கலாம். அதோட இந்த ஒரு என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து சொன்னா, இந்த அரசாங்கம் வந்து அனில அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து முழு ஆதரவையும் தெரிவிச்சிருக்கு. ஒரு இடத்துலயுமே வந்து நீங்க செய்யக்கூடாது என்று கூட தடுத்து வைக்காம செய்யலாம் என்று இந்த ஒரு பிக்சர் முறையை வந்து பார்த்து கொண்டு நிற்க நீங்க இதுல பார்க்கலாம். எல்லா இடத்துலயுமே கொண்டாடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டாடலாம் அமைதியான முறையிலன்னு சொல்லி அந்த அரசாங்கம் வந்து அனுமதி வழங்கி இருக்குது. அது ஒரு வெற்றியாக தான் நாங்க பார்த்துக்கொள்வோம். அதோட நாங்க வேற வேற இடங்களையும் இந்த மாதிரி இருக்குன்னு நாங்க இந்த காணொலியில பார்த்துக்கொள்வோம். இதுல கூட பாருங்க, இது வந்து கொக்குவேலி ரோட், குளப்பட்டிக்கு போற ரோட் வந்து இதுல கூட இந்த வெள்ளம் மழை என்று மழை வந்து வேண்டியிருக்குது. அதுக்கு வந்து வெள்ளங்கள் வந்து போடுறது. இனி வந்து பெய்கிற மழைக்கு வந்து என்ன செய்யணும்னா வெள்ளங்கள் வத்தாது. நிலத்தடி நீர் வந்து ஊறி இருக்கிறதால இனி பெய்கிற மழையில வந்து வெள்ளங்கள் போடுறதுக்கான சாத்தியம் அதிகமா இருக்கு. நாங்க நிக்கிற வந்து இப்ப கேஜிஎஸ் ரோட் வந்து இதுல காட்டி கொண்டு வரோம். இதுல வந்து அந்த கொடிகள் கட்டப்பட்ட நிலையில இருக்குது பாருங்க. இதுலயும் அந்த நினைவேந்தலை வந்து அனுஷ்டிக்கிறதுக்காக தயாரான நிலையில தான் இருக்குது கொக்குவிலும். இப்ப நாங்க அடுத்த வந்து உங்களுக்கு இணையில் பிரதேசத்திலையும் வந்து பிரதேச சபையடியில அதுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று போட்டிருந்தோம். நாங்கள் அதையும் இந்த காணொலியில நாங்க உங்களை காட்டி கொள்றோம் பாருங்க. இதுல இந்த ரோட்டு நீளத்துக்கு மேல கட்டி இருக்கணும் பாருங்க அந்த கொடிகள். அதில் நீங்க பார்க்கலாம். காட்டி கொள்றோம் நாங்க. கோண்டாவில் ரோட்ல நாங்க நிக்கிறோம். அநேகமாக எல்லா பிரதேசங்களிலுமே இந்த முறை வந்து கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கு. இங்க வந்து ரோட்டு ஃபுல்லாவே கட்டிருக்கீங்க. கட்டிக்கிறாப்பு ஃபுல்லா கட்டிருக்கேன். நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முதல்ல நீளமாக கட்டிருக்கணும் காரணம். ஒரு காலத்துல இந்த படிக்க சொல்லி தரவில்லை அரசாங்கம் இருக்குது எல்லாம் சொல்லி அதுக்கான ஏரியாவில் செய்திருந்தாரு. இதையும் நீங்க இதுல பார்க்கலாம் பாருங்க. எவ்வளவு நீளத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு கட்டியிருக்கணும் இந்த காணொலியில நீங்க பார்த்தால தெரியும். எவ்வளவு தூரத்துக்கு இந்த இதுல கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்க இதுல பார்க்கலாம்.
நாங்க நிக்கிறது மருதநாபடம் ஆஞ்சநேயர் சிலா கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல கூட இந்த மருதநாபடத்துல கூட கட்டிருக்காங்க. அங்க அங்கதான் இந்த கோவில் சேவை இருக்குது. அதுல கூட கட்டி இருக்கணும். அதுக்கான நினைவுகள் கூட கட்டி இருக்கணும். அதை நாங்க இதுல காட்டி சொல்றோம். இப்ப மழை வந்து ஒரு வட்டம் பெய்து விட்டு இருக்குது. இந்த அடுத்த மழை வந்து ஊருக்கு வந்து இருக்குது. இன்றைய நாள்ல வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கூட மழை வந்து இயற்கையை வந்து வழிவிடுறதான் நாங்க சொல்ல வேணும். பாருங்க இங்க நீங்க சேர்த்து கொடிகள் கூட கட்டப்பட்டது பாருங்க. மழை வளம் வந்து தூர வரைக்கும் இங்க அந்த கொடிகளை பாருங்க. இந்த சைட்ல அந்த கொடிகள் எல்லாமே கட்டப்பட்ட நிலையில இருக்குது பாருங்க. இங்க நாங்க மருதநாபடம் இருக்கு. மருதநாபடத்திலோட அந்த பிரதேச சபை கிட்ட வந்திருக்கிற அதுல கூட இதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று அதை நீங்க இதுல பார்க்கலாம். தினம் இதுக்கான ஏற்பாடு அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க. இங்க இதுதான் அந்த பிரதேச சபை. இங்கால அதுக்கான இதுலதான் அந்த நினைவேந்தல்கள் நடக்க போகுது. அதுக்காக இங்க இதுல தயார் நிலையில இருக்குது. கொடிகள் கட்டப்பட்ட நிலையிலேயே இருக்குது. இங்காலே பார்த்து கொண்டு மழையின் வந்து இருக்குது, கூறிக்கொண்டிருக்குது. இப்ப ஒரு மட்டும் மழை பெய்து நாங்க இந்த ரோட்டால காட்டு நாங்க இந்த யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு மீதி இடங்களும் நாங்க பார்ப்போம். என்ன நிலைமையில இருக்கு அப்படியேதான். நாங்க இப்ப நிக்கிறது வந்து சுண்ணா பகுதி. சுண்ணாத்துல விட அந்த கொடிகள் கட்டி இருக்கிறோம். மானிப்பாய் இனிவில் சுண்ணாகம் மருதநாபடம் எல்லா இடமே இப்ப பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில இப்ப நாங்க சுண்ணாத்தை கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதுல கூட அந்த கொடிகள் கட்டப்பட்டிருக்குது பாருங்க. சுண்ணா டவுன்ல நிக்கிறோம் நாங்க. மேல வந்து இந்த கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. மழையும் வந்தது, மழை பெய்யுது. சுண்ணா ஜங்ஷன்ல நிக்கிறோம் நாங்க இப்ப. பஸ் ஸ்டாண்ட் சைட்லையும் கொடிகள் வந்து கட்டிய ஒண்ணு இருக்குது. அதை நாங்கள் இதுல பார்த்துக்கலாம். இந்த காணொலியில உங்களுக்கு நான் காட்டி கொள்றோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கூட கட்டப்பட்டு கொடிகள் எல்லாமே கட்டின ஒண்ணு இருக்குது. உள்ள பஸ் ஸ்டாண்டை சுற்றியே ஃபுல் கொடிகளும் கட்டப்பட்ட நிலையில இருக்குது. பாட்டுகளும் போட்டு என்ன பாட்டு போடணும் கூட விடாங்க. பாட்டும் இந்த நாள்ல வந்து அதைக்கு அஞ்சலியா செலுத்துறதுக்காக பாடல்களும் போட்ட ஒண்ணு தான் இருக்கணும். இதோட இல்லாடத்தையும் இந்த கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். மஞ்சளும் சிவப்பும் கொடிகள் கலந்து கட்டி இருக்கிறோம் பாருங்க. அதை நீங்க இதுல பார்க்கலாம். கடைகள்லையும் எல்லா இடத்தையுமே கட்டி இருக்கணும். சுண்ணாத்தை காட்டிட்டு இப்ப நாங்க கொக்குவில் நிக்கிறோம். கொக்குவில் சைட்ல வந்து நிக்கிறோம். கொக்குவில் பகுதியில நிக்கிறோம். அதுலயும் வந்து நினைவேந்தலுக்கான இடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கால வந்து இதுலதான் அந்த நினைவேந்தலுக்கான இடம் வந்து இருக்கிறாங்க. இதுலயும் வந்து கொண்டாடப்பட இருக்கிறது. அதையும் நாங்க இதுல பார்க்கலாம். இந்த கொடிகள் வந்து கட்டப்பட்ட நிலையில இருக்குது. கொக்குவில் சைட்ல நிக்கிறேன் நான். அதுல இப்ப
இப்ப நான் நினைக்கிறத வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வீதி அந்த ரோட்ல நிக்கிறோம். மெயின் ஜஸ்னா அதில் நிக்கிறோம். யூனிவர்சிட்டி அடியில நிக்கிறோம். அதனால இதுல கூட அந்த உள்ளுக்கு வந்து கொடிகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. வெளிப்பக்கங்கள்ல ஒரு இடமும் கட்டு இல்லை, உள்ளூர் கட்டி இருக்கணும். அந்த வாசல்கள்லையும் கட்டி இருக்கணும். அதை நாங்கள் இதுல காட்டுறோம் பாருங்க. இங்க இதுலயும் பாருங்க இந்த நினைவேந்தலுக்கான அரண்கள் வந்து இதுல அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க இதுல பார்க்கலாம். நீங்க பாருங்க, இதுல பாருங்க வச்சிருக்குது. அதுக்கான உள்ளே கேம்பஸ் உள்ளே வந்து நினைவேந்தலுக்காக கற்பூரம் திரி எண்ணெய்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுல வைக்கிறதுக்காக எண்ணெய்கள் வந்து கொடுக்க விரும்புறாங்க. கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த விளக்குகளை கொளுத்துறதுக்காக இதை வச்சிருக்கணும் அந்த இடங்கள்லயும். பின்னவெளியில இருந்து நல்லூருக்கு வந்திருக்கிறோம். நல்லூர்லயும் வந்து அதுக்காக கட்டப்பட்டிருக்கிற இடங்களை, அமைக்கப்பட்ட இடங்களை நான் காட்ட போறோம். இன்று கூட அதுல வந்து நினைவேந்தல் அடிக்கல் நாட்டுகள் கூட நடைபெற போது அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொள்றோம். இப்ப அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நான் இதுல காட்டுறோம். நல்லூர் பின்பகுதியில தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் காட்டுவோம். இதுல கூட பாருங்க தயார் நிலையில இருக்கிற நினைவேந்தலுக்கான நினைவிடத்தை நீங்க அதுல பார்க்கலாம். அதான் அந்த கொடிகள் வந்து பார்த்து கொண்டு நிக்கணுமே. இதுல பஸ்ல வந்து நிக்கணும். இதுதான் வந்து அந்த அமைக்கப்பட்ட இடம். இது வந்து வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்ளுக்கு இன்றைக்கு வந்து திட்டங்கள் கூட நடந்து கொண்டிருக்குது. சிங்கள மக்களோட இந்தியாவோட பேரங்க அந்த சிங்கள மக்கள் கூட அதை பார்த்து கொண்டிருக்காங்க. இதுக்கான என்ன ஏதென்று தெரியாம விளக்கங்கள் கூட கேட்டுக்கொண்டு எங்களை பார்த்து கொண்டு நிற்கணும். அதை நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து இதுதான் வந்து அந்த இதுக்கான இப்போ இன்றைக்கு அந்த அஞ்சலிகள் செலுத்துறதுக்காக உருவாகிய இடம் இதுதான். இதை நீங்க இதில் பார்க்கலாம். இது நல்ல ஒரு பிரதேசம். எங்களை வந்து பார்க்கணும் பாருங்க. அதையும் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதையும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. நான் இப்போ நல்லூர்லாம் நிற்கிறேன். நல்லூர் அந்த நினைவேந்தலாம் நிற்கிறோம். அதில் கூட இப்போ நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கால வந்து மழை கூட வந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்துக்கு வந்து நேரம் நெருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையும் ஆரம்பமாகி கொண்டிருக்கு. இந்த கொண்டிருக்குது. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். கொற்ற மலையிலையும் கூட இங்கால வந்து அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இதில் பார்க்கலாம். நல்லூரில் வந்து பாருங்க. இப்போ சரியா 6 மணிக்கு வந்து அதுக்கான இன்றைய நாள் வந்து முதலாம் நாள் தொடங்க இருக்குது. 21ஆம் தேதி உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தல் வந்து இங்கே தான் வந்து அனுஷ்டிக்கப்பட போகுது. இது வந்து நல்லூர் பிரதேசம். மழையும் வந்துடுது பாருங்க. அந்த இயற்கையும் வந்து அதுக்கான அவர்களை வந்து குளிர்விக்கிறதுக்காக வந்திருக்கிறது. அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து அதோட வந்து இப்போ மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பெறவழிக்கிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். அடுத்த தொடர்ந்திரும் இந்த மலை காட்சிகளை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்றீங்க பாருங்க. அதோட நாங்கள் தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்களையும் பார்க்கணும். உள்ளுக்கு வந்து அந்த வேலைப்பாடுகள் நடக்குது. உள்ளேயும் வந்து ஆட்கள் வந்து பார்வையிட்டு வெளியில வந்து வந்துருக்கு. நீங்கள் அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த காணொலியில் நீங்கள் இதில் பாருங்க. உள்ள வந்து அவர்களுக்கான நினைவு தூவிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதை கூட வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து வெளியில வரையினோம். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த மலையிலையும் கூட இந்த நினைவேந்தல்கள் சிறப்பாக நடக்கும். இந்த இதுல கலந்து கொள்றேன். இன்றைக்கு நல்லூருக்கு வந்தீங்க நான் கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லை இந்த சாட்சியில இருக்கு நினைவேந்தல் தூவிகள் வந்து இருக்குது. மற்றது தூவிலும் இல்லங்கள் வந்து இங்க கோப்பாயிலையும் இருக்குது. அங்கேயும் போனா அதுல நீங்க கலந்து கொள்ளலாம். முன்பு அந்த அவர்களுக்கான அஞ்சலிகள் செலுத்துறது வந்து எல்லாமே இடம்பெறும். அதுக்கு போராக்கள் போகலாம். வந்து விளக்குகள் கொடுக்கறதுனால எண்ணெய்கள் கற்பூரங்கள் திரிகள்
வந்து நீங்க நன்கொடை செய்யலாம். நன்கொடை செய்யலாம். அது வந்து இப்ப 7 நாட்களுக்கும் தேவைப்படும். அதுல கூட வச்சிருப்பினம் அதை சேகரிக்கிறதுக்காக விரும்பினார்கள் அதை வந்து அன்பளிப்பாக கூட கொண்டு போய் கொடுத்துக் கொள்ளலாம். தேவையானார்கள் கொடுத்துக் கொள்ளலாம். யாழ்ப்பாணங்கள்லையும் வந்து இப்ப யாழ் வீதிகள்லையும் அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறிஞ்சினாங்க. நாங்கள் அதே மாதிரி பார்ப்போம். இந்த ரோட்டு வலையம் வந்து அப்படி கொடிகள் கட்டி நினைவேந்தலுக்கான இடங்களே அமைக்கப்பட்டிருக்கிறதா என்றது என்று இந்த காணொலியில பார்க்கலாம். மாலை நேரம் பெறவிறப்பாக மாறி இருக்கிற யாழ்ப்பாணத்தை பாருங்க, ஓடி போட்டு கொண்டு இருக்கிறது இல்லை மலைகளுக்குள்ள. இது வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட். சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அதுக்கான கொடிகள் எல்லாமே கட்டப்படுறது. ஆனால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி ஒன்றுமே கட்டப்படவில்லை. அதை நான் இதுல காட்டுவோம் என்றதுக்காக வந்தோம். யாழ்ப்பாணத்துல அப்படி ஒன்றும் இல்லை. நல்லூர்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் கட்டல. அதை இதுல காட்டி கொண்டோம் இந்த காணொலியில. இந்த காணொலியில நாங்கள் உங்களுக்கு அநேகமான இடங்கள் வந்து எங்க அந்த நினைவேந்தல் நடக்குது என்பதை நாங்கள் இதுல காட்டி இருக்கிறோம். இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு கொண்டு இன்னொரு காணொலியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.